ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நேற்று நீ என்னை மிகவும் சந்தோஷப்படுத்தி விட்டாய். உன்னுடைய அன்பு எவ்வளவு உண்மையானது, உன்னுடைய பக்தி எவ்வளவு பரிசுத்தமானது என்பதை எனக்கு நன்றாகவே உணர்த்தி விட்டாய். எத்தனையோ முறை நீ என்னை திட்டி இருக்கின்றாய், என் மீது கோபம் கொண்டிருக்கின்றாய். நான் எதை கேட்டாலும் நீங்கள் கொடுப்பதே இல்லை என்ற கோபம் உனக்குள் இருக்கின்றது. அப்பொழுதெல்லாம் நான் நினைப்பேன், என் பிள்ளைக்கு இன்னும் புரிந்து கொள்ளும் தன்மை வரவில்லை என்று. ஆனால் நேற்று நீ என்னை மிகவும் சந்தோஷப்படுத்தி விட்டாய். அதனால் என் குடும்பத்தோடு வந்து உனக்கு வரம் வழங்க வந்திருக்கின்றேன். வரத்தினை பெற்றுக்கொள் தங்கமே. உனக்கு மிக பெரிய அதிர்ஷ்டத்தை நான் தரப்போகின்றேன். உன்னுடைய கைகளில் கூடிய விரைவில் அவை வந்து சேரப்போகின்றது. எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? பலவித பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து இரவும் பகலும் அழுது கொண்டு கஷ்டப்பட்டு புலம்பிக் கொண்டு இருக்கின்றேனே. எத்தனை காலம் இந்த துன்பமும் துயரமும், இதற்கு ஒரு முடிவே இல்லையா அப்பா என்று ஆதங்கத்தோடு கடிந்து கொட்டாய். சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று கூட உன் மனம் நினைத்திருக்கின்றது. உன்னுடைய மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகின்றன. உன் முகம் வாட்டமாகி விடுகின்றது. உனது குரல் மிகவும் கனத்து போய்விடுகின்றது. வார்த்தைகள் வராமல் சொல்ல முடியாமல் சில சமயங்களில் தவிக்கின்றாய். அனைத்தும் முடிய போகின்றது. இனி உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கப் போகின்றது. இனி நீ மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிக்கப் போகின்றாய். நீ கஷ்டப்பட்ட நாட்கள் அனைத்தும் கடந்து விட்டாய் தங்கமே. இனி உனக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே அடுக்கடுக்காக நிகழப் போகின்றன. இது தவறோ, இது பாவமோ என்று நான் யாருக்கும் துரோகம் செய்து விட்டேனோ? மனதளவில் நான் எந்த தப்பும் செய்யவில்லையே, எந்த தவறுகளிலும் ஈடுபடவில்லையே. எனக்கே தெரியாமல் நான் ஏதாவது செய்து விட்டேனா? அதனால்தான் இந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றேனா என்று நினைக்கின்றாய். உன்னை நீயே குற்றவாளியாக கருதி கொள்ளாதே தங்கமே. நீ எந்த தவறும் செய்யவில்லை. சில காலத்தின் கட்டாயத்தால் அனுபவிக்க வேண்டியதை இப்பொழுது அனுபவித்து முடித்து விட்டாய். விடியல் என்னும் வானம் திறக்க காத்திருக்கும் உனக்கு வெளிச்சம் வரப்போகின்றது. மாபெரும் வெளிச்சம் வரப்போகின்றது. உன்னுடைய பக்தி அன்புக்கு உண்மையான பரிசு கிடைக்கப் போகின்றது. இரண்டும் எடுத்துக்காட்டாக உன் அப்பா நான் உனக்கு மிக பெரிய பரிசை தந்து உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேற்றப் போகின்றேன். இதுவரை கஷ்டத்தை அனுபவித்த நீ இனி மாபெரும் சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய். என்னுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகின்றேன். உன்னுடைய உள்ளத்தில் நிலையான நிம்மதி பிறக்கப் போகின்றது. உனக்கான வாழ்க்கையை, உனக்கான விதியை மாற்றப் போகின்றேன். பல அற்புதங்கள் நிகழ்த்து ஆனந்தமாக இருக்கப் போகின்றாய். என்னை நம்பிய உன்னை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன். வருங்காலம் இனி உனக்கு வசந்த காலமாக மாற உள்ளது. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.